ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான கோவக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோவக்காய் சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு 150 கிராம் கோவக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கோவக்காயோட மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவக்காய் நல்லா நீளமாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கோவக்காய்களையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தூரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்க்கலாம். கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற கோவக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 4 5 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோவக்காய் குக் ஆகிற டைமில் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி சேர்த்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். சாம்பார் பவுடரை இந்த புளி தண்ணியிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு கோவக்காய் எல்லாமே ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இது ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு காய்ந்த மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்த புளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். பாருங்கள், புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த கோவக்காயோட இதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கோவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.